கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 4 கிரக பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம். அவ்வகையிலே 7ஆம் இடமாகப்பட்ட ரொமான்ஸ், அதாவது 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானம். அந்த களத்திரஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கிறார். 7ல் சனி இருந்தாலே என்ன ஆகும்னா ஃபாரின் போகிற யோகங்கள் எல்லாம் தருவார். அதே நேரத்தில் விவாகம், காதல், கல்யாணம் போன்ற அனைத்தையும் தருவார் இந்த 7ஆம் இடத்துல. அந்த சனி உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5-6 குடைவர். 5-6 குடைவன் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். 5 குடைய யோகாதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கும்போது யோகங்கள் அதிகமாகிறது. யோகங்கள் அதே நேரத்தில் 6 குடைவனும் அந்த 7ஆம் இடத்தில் இருக்கிறார். 6 குடைவனாகவும் இருக்கின்ற சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது ரணருண ரோக சத்துருஸ்தானாதிபதி 7ஆம் வீட்டிலிருந்து உங்களுக்கு திருமண யோகங்கள் போன்றவற்றை டோட்டலாக வந்து ஸ்டாப் பண்ணுறார். ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்தது. காதல் வரும், எல்லாம் வரும். பட் ஆனால் என்னென்னா 6 குடைவன் 7ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது திருமண வாழ்வில் பிரச்சனைகளும் வரும்னு சொல்லியிருந்தோம். இப்போது அது வக்கரமாகும் பொழுது என்னாகும்? 5-6 குடையர் வக்கரம் பெற்றால் 6 குடையர் வக்கரம் பெறும் பொழுது ரணருண ரோக சத்துருஸ்தானாதிபதி வியாதி, கடன், கஷ்டம், எதிரிகள் போன்றவைகள்லாம் சரியாகிறது. நண்பர்களே, ஒரு விஷயம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னா, ஒரு கெட்ட விஷயம் செய்கிறவங்க அவங்க வக்கரம் பெறும்போது நல்ல விஷயமா பண்ணுவாங்க. அப்போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான். அதே நேரத்தில் இவர் 5 குடைவனாகவும் இருப்பதால், யோகாதிபதியாக இருப்பதால் யோகங்களை டோட்டலாக குறைக்கிறார். யோகங்கள்னால் என்ன? வீடு வாங்குகிற யோகம், பூமி வாங்குகிற யோகம், பிள்ளை பிராப்திக்கான யோகம் போன்றவற்றை, முக்கியமாக குழந்தை. யாராவது ஐவிஎஃப் பண்ணுறேன், ஐயுஐ பண்ணுறேன், நான் வந்து இது மாதிரி புத்திர பிராப்திக்காக ட்ரை பண்ணுறேன்னா தயவுசெய்து பண்ண வேண்டாம். அதனால் மிகப்பெரிய பிரச்சனைகள் தான் ஏற்படும். வெறும் வீண் செலவு தான் 5 குடைவர் வக்கரம் பெறும் பொழுது. ஸோ அப்போ 5ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் பிரச்சனையில் போயிட்டுருக்கு. ஒரு கோர்ட்டு வழக்கு போன்ற பிரச்சனையில் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அவர் வக்கரம் பெறும் பொழுது புதிய வழக்குகள் உண்டாகும். யாராவது ஒருத்தர் கேஸ் போட்டு வச்சுருவாங்க. சார் வெறும் 200-300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கெல்லாம் வழக்கு போட்டு டோட்டலாக அந்த வீட்டையே அனுபவிக்க முடியாமல் போன பல கேஸை நான் பார்த்துருக்கேன். நான் பாதை விட்டாதானே நீ வருவேன், நான் பாதையை விட மாட்டேன் என்று சொன்ன பல கேஸை நான் பார்த்துருக்கேன். 5-6 குடையர் வக்கரம் பெறும் பொழுது இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடக்கும். 5ஆம் இடம் என்பது இறைவன் அருள். அந்த இறைவன் அருள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சேர்ந்து வக்கரமாகும் பொழுது கடவுளுடைய அனுக்கிரகம் என்பது ரொம்ப கம்மியாயிடுது. கடவுளுடைய அனுக்கிரகம்